Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம MI தரப்புல இருந்துட்டு MI 10 and MI 10 Proன்ற இந்த ரெண்டு ஃபிளாக்ஷிப் டிவைசஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் MI வந்துட்டு இந்த பர்டிகுலரான ஒரு சீரீஸ் MI 8 இல்லைனா MI 9. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் ஆகட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை மட்டும் இந்தியாவில் வந்துட்டு இவங்க எப்போவுமே இவங்க லான்ச் பண்ணதே கிடையாது. ஸோ சைனா அண்ட் மற்ற ரீஜன்ஸில் மட்டும்தான் இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இவங்க இந்த MI 10 and MI 10 Pro வந்துட்டு கண்டிப்பாக இந்தியாலையும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு லீக்ஸ் பிரகாரம் கூட வந்துட்டு இது கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ MI 10 and MI 10 Pro பற்றி நம்ம பேசினோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரெட்மியோடைய ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஸோ ரெட்மி அண்ட் MI வந்துட்டு ஏற்கனவே செப்பரேட் பிராண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு MIயோடைய ஒரு சீரீஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனான MI 10 and MI 10 Pro. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலரான MI 10 and MI 10 Pro ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நான் ஒரு காமனாக ஜென்ரலாக வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டே வரேன். ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலரான ஸ்பெக்ஸ் தான். ஸோ எந்த ஒரு ஸ்பெக்ஸில் வந்துட்டு ப்ரோக்கும் நார்மல் வேரியண்ட்க்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்கோ அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவை பற்றி பேசினோம்னா MI 10 வந்துட்டு இங்கே ஒரு 6.4 inch QHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, அதாவது AMOLED Quad HD+ ரெசல்யூஷன் கொண்ட இந்த ஒரு டிஸ்பிளே இல்லைனா ஒரு OLED டிஸ்பிளே வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறதா ரூமர்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் MI 10 Proல பார்த்தீங்கன்னா ஒரு 6.6 inch அதே QHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED இல்லைனா ஒரு OLED டிஸ்பிளே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்துட்டு இங்கே MI 10க்கு ஒரு பஞ்ச் ஹோல் நாட்ச் டிஸ்பிளேவும் MI 10 Proல வந்துட்டு ஒரு டியூவல் பஞ்ச் ஹோல் நாட்ச் டிஸ்பிளே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்மான விஷயம்னே நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும்ன்றது ஒரு உறுதியான விஷயம். அதே நேரத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MI 10 வந்துட்டு ஒரு 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர போகிறதா லீக்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் MI 10 Proல பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி அண்ட் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற ப்ரொசஸரை பற்றி பேசுவோம். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MI 10 and MI 10 Pro ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இவங்க ஸ்னாப்டிராகனோடைய லேட்டஸ்ட் 865 இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரொசஸர் தான் வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸர். நீங்கள் வந்துட்டு ஸ்னாப்டிராகன் 855+ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட இந்த ஒரு 865 இந்த ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ரொசஸர் ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸர். அதே நேரத்தில் பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ரொசஸர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ரொசஸரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் இங்கே ஒரு கார்டு தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதாங்க இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ப்ரொசஸர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா MI 10 and MI 10 Pro ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் வந்துட்டு இவங்க ரேர் கேமரா செட்டப்பாக கொடுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பிரகாரம் வந்துட்டு இப்போதைக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறதா இவங்க வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ரெண்டு வேரியன்ட்ஸுமே வந்துட்டு 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஏற்கனவே MI Note 10 வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரெட்மியோட நோட் சீரிஸில் MIயோடைய நோட் சீரிஸில் வரக்கூடிய MI Note 10 வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஒரு 108 மெகாபிக்சல் சென்சர். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அதே சாம்சங்கோடைய 108 மெகாபிக்சல் சென்சர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ண போகிறதா வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் மீதி சென்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா MI Note 10 MI 10 வந்துட்டு எந்த ஒரு ரெசல்யூஷன்ஸோட வரப்போகுதுன்னு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் MI 10 Proல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பிரகாரம் இங்கே வந்துட்டு ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 சென்சர்ஸும் சேர்த்தா ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்துட்டு இங்கே வருது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற செல்ஃபி கேமராவை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட வரலை. ஸோ அதோடைய ரெசல்யூஷன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ MI 10 வந்துட்டு ஒரு சிங்கிள் செல்ஃபி கேமரா இருக்கும்போது MI 10 Proல வந்துட்டு ஒரு டியூவல் செல்ஃபி கேமரா வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா
லீக்ஸ் பிரகாரம் இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுமே தவிர ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இவங்க எடுத்துட்டு வராங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை வந்துட்டு நான் எப்போ இவங்க ரிவீல் பண்ணுறாங்களோ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கேமராஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இப்போதைக்கு எதுவுமே வந்துட்டு கன்ஃபார்மாக ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே லீக்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேம் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா LPDDR4X என்ற இந்த ஒரு ரேமை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 4GB ஆகட்டும், இல்லை 8GB 12GB இந்த மாதிரி எந்த ஒரு ரேம் வேரியன்ட் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணாலும் இப்போதைக்கு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் LPDDR4X என்ற இந்த ஒரு ரேம் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் LPDDR5 என்ற இந்த ஒரு லேட்டஸ்ட் ரேம் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரேம் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஜென் LPDDR4X விட இந்த LPDDR5 வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுவே வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு MI 10 Proவில் வந்துட்டு 16GB ரேம் வரைக்கும் வந்துட்டு இவங்க அவைலபிலிட்டி கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 16GB ரேம் வந்துட்டு இப்போதைக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 12GB ரேம் வரைக்கும் இங்கே எடுத்துகிட்டு வந்தாலே நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 16GB வந்துட்டு இவங்க ஒரு ஆப்ஷனாக கொடுத்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு நெகட்டிவாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இதான் கைஸ் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட. ஸோ ரேம் வேரியன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ பேஸ் வேரியன்ட் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே 6GBக்குனா கம்மியாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. மோஸ்ட்லி வந்துட்டு இவங்க 8GB ரேமோடவே வந்துட்டு இவங்க பேஸ் வேரியண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் வந்துட்டு இவங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோவா இருக்கும்னு இது கேட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே நம்ம வந்துட்டு இங்கே இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரைஸ் தான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ப்ரைஸ் தான் வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போக்கோ X2 வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஐ கேட்சியான ஒரு ப்ரைஸிங்காக இருந்ததுனால கண்டிப்பாக அது லான்ச் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணி நிறைய பேர் அதை வாங்குவாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ அந்த வகையில் இங்கே MI வந்துட்டு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த MI சீரீஸில் வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வரதுனால ப்ரைஸிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு காம்படிட்டிவாக தான் வைக்க போகிறாங்கன்றது நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸிங் என்ன வந்துட்டு இந்த ஸ்பெக்ஸை வச்சு கெஸ் பண்ண சொன்னீங்கன்னா ஒருவேளை 8GB வேரியன்ட் வந்துட்டு இங்கே பேஸ் வேரியண்ட்டாக இருந்தால் 8+128 இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் இருந்தால் ஒரு 35,000 40,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அப்படி இவங்க 40,000 இல்லை 45,000க்குள்ளே இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க கூடனா ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா இங்கே கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா 108 MP கேமரா இருக்குது, 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு இங்கே ப்ரீமியமாக இருக்கிறதுனால எவ்வளோ இவங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எந்த ஒரு ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடியாது. ஆனால் 35,000 to 45,000க்குள்ளே இவங்க கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஆப்ஷனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அமையும் ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். Until then, signing off from Sandeep.